தந்தையை கட்டுப்படுத்த நினைக்கிறார் மகன். அதிகார போட்டி, இந்த அதிகார போட்டி குண்டு வீச ஆரம்பிச்சது. இது இன்னும் தொடரும். உறுப்பினர் அட்டையிலாம் கூட இப்போ அன்புமணியோட ஃபோட்டோ இல்லைன்னு செய்திகள்லாம் பார்த்தோம். ஆமாம், அது வரத்தான் செய்யும். நீங்கள் குண்டு வீசுகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் வேலைக்காரன், தோட்டக்காரன், கால் டிரைவரு, சமயக்காரன் எல்லாத்தையும் அடித்து விரட்டிட்டார். யார்? அன்புமணி. எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேயா, பெத்தப்ப எனக்கு பார்க்க தெரியாது. இப்போ அவருக்கு மகள் காந்திமதி தான் ஆதரவு. நர்ஸோட மேல் நர்ஸு, ஃபீமேல் நர்ஸ், இப்படி பயணம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். இனி அவரால் பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம்லாம் போக முடியாது. நீங்கள் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு சூட் கேஸை தூக்கிட்டு சஃபாரி சூட்டை போட்டுட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி முடியுமா? அவரால் முடியாது. இப்போ மகள் கையில் கட்சி அடுத்ததாக அப்படின்ற இதில் தான் அது போகும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை மகனுக்கும் மகளுக்கும் இடையில் ஏற்பட போகிற கிளாஷஸ் இன்னும் அந்த வெடிப்பினுடைய நீட்சியாக தொடருமா? என்னை கண்காணிப்பதற்கு அடியில் என்ன வைக்கிறான்? ஒட்டு கேட்பு கருவி வச்சுட்டான். யார் என்னை பார்க்க வந்தாலும் அப்போ ஆளை வச்சு என்னை பார்க்கக்கூடாதுன்னு மிரட்டுறான் என் பையன். இந்த நிலைமைக்கு போயிட்டு குடும்பமாக சேர்ந்து முடிவெடுத்து இந்த இடத்துக்கு போவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏற்கனவே குடும்பமாக உட்காந்து பேசியிருக்க மாட்டாங்களா? இல்லைங்க, அதே பாயிண்ட் அப்பவும் வச்சிருக்கலாம். இப்பவுமே வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாமக விவகாரம் பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் இடையிலான அந்த மோதல் போக்குகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதில் விளக்கம் கேட்டாங்க, கொடுக்கல. சரி, இன்னமும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலான்ற சுச்சுவேஷன் ஒரு பக்கம் போகும்போது திடீர்னு இந்த பாமக ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் அவர் மா.க. ஸ்டாலின் அவர் மீதான ஒரு குண்டுவீச்சு சம்பவம் நடந்திருக்கு. அதுலேருந்து அவர் தப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள். அதற்கு ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்லாம் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பாமக 2 பாமகவாக மாறிவிட்டது. அப்பா பாமக, மகன் பாமக, சின்ன மாங்காய் பாமக, பெரிய மாங்காய் பாமக. இப்போ 2 மாங்காய் இல்லாமல் இப்போ சின்னம்மா மாங்காய் பாமகன்னு வந்துருக்கு. சின்னம்மா சுசீலா அம்மையாரும் அரசியல் செய்கிறது. சுசீலா அம்மா, ராமதாஸ் ஒரு அணி, அன்புமணி சரஸ்வதி அம்மா ஒரு அணி, 2 அணி. பாமக பிளவுபட்டு நிற்கும். இருக்கிறதே 2.5% தான். 2.5ல் அப்பா பக்கம் 1.25, மகன் பக்கம் 1.25 போயிடுச்சு. இந்த அரசியலில் பாமக காரனை தாக்குகிறான். இப்போ ஆளுதுறை பஞ்சாயத்து தலைவர் மா.க. ஸ்டாலின் அவர் பாமக தான். பாமகவை திமுக காரனா குண்டு வீசினா? இல்லை அதிமுக காரன் பாம் அடிச்சானா? இல்லை, பழைய சகோதரர், பழைய பாட்டாளி சொந்தம். அப்போ மகனையே கட்டுப்படுத்த முடியாத தந்தையை கட்டுப்படுத்த நினைக்கிறார் மகன். அதிகார போட்டி, இந்த அதிகார போட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, குண்டு வீச ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் தொடரும். எப்போ? இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. 8 மாத காலம் பல ஆடுதுறை மா.க. ஸ்டாலின்கள் தாக்கப்படுவார்கள். அது உள்ளுக்குள்ளேயே நடந்த சண்டை தான். வேற என்ன? வேற எதிர்கட்சிக்காரர் என்ன பாகிஸ்தானுக்கு தான் வந்துட்டான்? இல்லை பங்களாதேஷுக்கு வந்தானா ஆடுதுறைக்கு? அவன் பாமக, இவர் பாமக, இவர் அப்பா பாமக, அவர் மகன் பாமக. இல்லை, அப்படின்னாலும் கூட அந்த 2 அணிகளுக்கு இடையிலான சண்டையில் இப்போ பர்டிகுலர்லி இப்போ மா.க. ஸ்டாலினை தாக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நீ செயல்படக்கூடாது. பாமக, மகன் பாமக தான் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். நீ அப்பா பாமக, போட்டி பாமக. அப்போ அதிகாரம் பிரிஞ்சு போய் நிற்குது. அவர் பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஜி.கே. மணி, ராமதாஸ், அருள்மொழி, இவங்க ஒரு கோஷ்டி. அந்த ஊரில் அன்புமணி, சௌமியா, இப்படி அது ஒரு கோஷ்டி. இவங்க இந்த குழுக்கு தலைவர் ராமதாஸ், இந்த குழுக்கு தலைவர் அன்புமணி ராமதாஸ். இவன் பேனர் வச்சு அவன் கிழிப்பான்,
அவன் பேனர் வச்சா இவன் கிழிப்பான். இந்த பேனரில் ராமதாஸ் இருக்க மாட்டார், அந்த பேனரில் அன்புமணி இருக்க மாட்டார். முதல்ல அன்புமணி ராமதாஸ் சேர்ந்தாதான் பேனரை வைக்கணும் இல்லையா? இப்போ அப்பா ஆதரவாளர் வைக்கிற பேனரில் அன்புமணி இருக்க மாட்டார், மகன் வைக்கிற பேனரில் அப்பா இருக்க மாட்டார். இதுதான் இது. இப்போ உறுப்பினர் அட்டையிலலாம் கூட இப்போ அன்புமணியோட ஃபோட்டோ இல்லைன்னு செய்திகள்லாம் பார்த்தோம். ஆமாம், அது வரத்தான் செய்யும். நீங்கள் குண்டு வீசுகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் போட்டா எப்படி இருக்கும்? அன்புமணி இப்போ படத்தை ராமதாஸ் ஆட்கள் போய் கிழிக்கிறான், ஏன் உனக்கு உரிமை இல்லை வைக்காத. இந்த பக்கம் ராமதாஸ் படத்தை ராமதாஸே வேதனையோடு சொல்கிறார், என்ன ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இருந்தவன் என்னுடைய மகன் பக்கத்தில் உட்காந்து என்னுடைய பேரை சொல்கிறான், ராமதாஸுங்கிற பேரை சொல்கிறான்னு வருத்தப்படுறாரு அந்த 87 வயது முதியவர். அப்போது அவருடைய கட்டுப்பாடு மீறி பாமக அரசியல் போயிட்டுருக்கு. எங்கள் அப்பாவும் இனிமேல் மகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முன்னுரிமைகள் எல்லாம் இப்போ அப்படியே மாற்றி மகள் பக்கம் திருப்பி இருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். இப்போ மகள் கையில் கட்சி அடுத்ததாக அப்படின்ற இதில் தான் அது போகும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை மகனுக்கும் மகளுக்கும் இடையில ஏற்பட போகிற கிளாஷஸ் இன்னும் அந்த வெடிப்பினுடைய நீட்சியாக தொடருமா? எப்படி பார்க்குறது? இல்லை, காந்திமதி அன்புமணியை எதிர்க்க மாட்டார். அப்பாவுடைய அழுத்தம் காரணமாக மேடையில் உட்கார்ந்துருக்கார். அப்பா சொல்லை தட்ட முடியாமல் அந்த மேடையில் அவர் பங்கு பெறுகிறாரே தவிர ஒரு 6 மாத காலத்தில் இது ஒரு முடிவுக்கு வந்துடும். எப்படி முடிவுக்கு வரும்னா, குடும்பமே உட்கார்ந்து கூடி முடிவு செய்து அரசியல் அன்புமணிக்கு நீங்கள் ஓய்வெடுங்க, 87, 88, 89, 90 அவர் இயங்குவதற்கே கூட 2 பேர் உதவி வேணும். அந்த பூம்புகார் மாநாட்டுக்கு போகும்போது பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. ஆம்புலன்ஸ் சேலத்திலேருந்து ஆம்புலன்ஸு ஆக்சிஜனோடு 2 செவிலியர்கள், நர்ஸோட மேல் நர்ஸு, ஃபீமேல் நர்ஸ், இப்படி ஒரு பயணம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு அவர் வந்துட்டார். இனி அவரால் பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம்லாம் போக முடியாது. நீங்கள் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு சூட்கேஸை தூக்கிட்டு சஃபாரி சூட்டை போட்டுட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி முடியுமா? அவரால் முடியாது. 87 முடிஞ்சு 88 ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷத்தில் 87, 90 ஆயிடும். ஒரு மனிதனுக்கு 90 என்பது இயற்கையாகவே அது ஒரு பெரிய முதுமை. உதவியாளர் இல்லாமல் நீங்கள் இயங்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தான் நிலைமை. இப்போ இந்த சுச்சுவேஷனில் பாமகவினுடைய ஓட் பேங்க்ஸ்லாம் இப்போ எந்த நிலைமைக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, பாமக ஓட் பேங்கு தேர்தல் வருகிற பொழுது மாங்காய் சின்னம் அன்புமணி வசம் வந்துருச்சு. நீங்கள் இப்போ நாட்டுமுத்தன் நாயக்கர் தெருவில் இருந்த பாமக அலுவலகம் இப்போ டி நகர் திலக்கு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருச்சு. டெல்லியிலேருந்து எல்லா ஆவணங்களும் இங்கே மாற்றிட்டாங்க. ஐயா தரப்பில் டெல்லிக்கு போகிறக்கு ஆள் இல்லை, டெல்லியில் வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆள் இல்லை. ஐயாவுக்கு இங்கேருந்து பூம்புகார் மாநாட்டுக்கு பெட்ரோல் போடுறதுக்கே காசு இல்லை. எல்லாம் மகன் அழிச்சிட்டு போயிட்டாங்க. பத்திரம் படுகாட சொத்து கித்து எல்லாம் திருடிட்டு போயிட்டான். திருட்டு நான் யார் கூட பேசுகிறேன்னு என்னை கண்காணிப்பதற்கு அடியில் என்ன வைக்கிறான்? ஒட்டு கேட்பு கருவி வச்சுட்டான். யார் என்னை பார்க்க வந்தாலும் அப்போ ஆளை வச்சு என்னை பார்க்கக்கூடாதுன்னு மிரட்டுறான் என் பையன். இந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு. எங்கள் அப்பாவை நான் பாதுகாப்பேன், நீ எதுக்கு எங்கள் அப்பா போய் பார்க்குற? தைலாபுரம் தோட்டத்து பக்கம் வராத. வேலைக்காரன், தோட்டக்காரன், கார் டிரைவரு, சமயக்காரன் எல்லாத்தையும் அடித்து வெட்டிட்டார். யார்? அன்புமணி. எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேயா, பெத்தப்பட எனக்கு பார்க்க தெரியாது. தோட்டக்காரன், வீட்டுக்காரன், காட்டுக்காரன், காவல்காரன் எல்லாம் கிளம்புடா அடித்து விரட்டி விட்டுருக்காரு. இப்போ அவருக்கு மகள் காந்திமதி தான் ஆதரவு. காந்திமதியை ஒன்றும் சொல்ல முடியாது, காந்திமதியினுடைய மகன் முகுந்தன் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அவருக்கு அதுதான் பாதுகாப்பு. இப்போ தேர்தல் வருகிற பொழுது இன்னொரு 8 மாதம் இருக்குது. 6 மாதத்தில் குடும்பமே கூடி அப்பா நீங்கள் ஓய்வெடுங்க, நீங்கள் தம்பி அரசியல் பண்ணணும், இப்படி முடிவு செய்கிற பொழுது ஆனால் அன்பு கயிறால் ராமதாஸை கட்டி வைத்து விடுவார்கள். ராமதாஸ் அன்பு கட்டுப்பட்டு இங்கே 5 ஏக்கரா தைலாபுரம் தோட்டம் எனக்கு தெரிய இருந்தது. இப்போ அது 50 ஏக்கர் ஆகிப்போச்சு. செடி கொடிகளை வளர்த்து கொண்டு, காய்கறிகளை வைத்து கொண்டு அவர் அமைதியாக ஓய்வெடுப்பதை தவிர வழி இல்லை. அங்கே இருக்க நீச்சல் குளத்தில் மீன்களோடு அவரை நீந்திட்டு மீதி காலத்தை கழித்து கொண்டு என் உடம்புல எந்த பிபி சுகர் இல்லாமல் பார்த்து கொள்வதா, அவரை பார்த்து கொள்வதா அந்த குடும்பத்தினுடைய மொத்த பொறுப்பு. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் பாமகவுடைய மாவட்ட செயலராக இருந்தவன். அதனால் ஐயா 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அதற்காக அவர் எந்த சண்டை கிண்டை பிபி ப்ரெஷரு இல்லை, இந்த குடும்பமாக சேர்ந்து முடிவெடுத்து இந்த இடத்துக்கு போவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏற்கனவே குடும்பமாக உட்காந்து பேசியிருக்க மாட்டாங்களா? இல்லைங்க, அதே பாயிண்ட் அப்பவும் வச்சிருக்கலாம். இப்பவுமே நீங்கள் எப்போ அது முடிவுக்கு வரும்? கல்யாணத்தில் தான் கலாட்டா முடிவுக்கு வரும். ஒரு பெண்ணும் ஆணும், நீங்கள் அவர் ஒரு சாதி இவர் ஒரு சாதி, 2 பேரும் சினிமா ஊரே சேர்ந்து துரத்துவோம், தீவெட்டியோடு துரத்துவான். கல்யாணம் முடிந்து தாலி கட்டி மாலைங்களும் வரும்போது ஊரே சேர்ந்து வரவேற்பான். அந்த கல்யாணம் எப்போ? தேர்தல் வருகிற பொழுது பாமக ஓட்டெல்லாம் சிக்கி சீரழிஞ்சு சின்னாவனமாக போய். அதனால்
யாரோ ஒருவர் தலைமையில் பாமக தேர்தலை சந்திப்பதை சரியாக இருக்குன்னு சொல்லி அன்புமணி அரசியலுக்கு வருகிறார், ராமதாஸ் ஓய்வு வருகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.